பாஸ்கர், டெலிபோன் கால்ஸ் தான் வந்ததா? எஸ் சார், வந்த காலையெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன். இதுதான் லிஸ்ட். குட். எதுவும் மிஸ் பண்ணலையே? இல்ல சார், நாம சந்தேகப்படுற நம்பர்ல இருந்து எந்த போன் வந்தாலும் எல்லா பேச்சையும் இந்த டேப் ரெக்கார்டர் ரெக்கார்ட் பண்ணிடும் சார். கடத்தல் பிசினஸோட காதல் பிசினஸ் கூட போன்ல பண்றாங்க போல இருக்கு. ஆல் ரொமான்டிக் கால்ஸ். எனிவே கீப் செக்கிங். எஸ் சார். சார், a call from that number. மைக்கேல் சார், சரக்கெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு? ஆமா சார். ஓகே, கரெக்டா 10 மணிக்கு சனன்சி ஹோட்டலை விட்டு விக்டோரியா பிரிட்ஜுக்கு போ. அங்க கபூர் சேர்ந்த ஆளுங்க உன்னை சந்திப்பாங்க. ஓகே சார். இன்னும் 10 நிமிஷம் தான். மை காட். மைக்கேல் வாக்குமூலம் கொடுத்துட்டான். வெரி குட். இப்போ ராஜா ஜெகதீஷ் 2 பேருக்கும் நான் அரெஸ்ட் பண்ணி. ஓகே. மிஸ்டர் ஜெகதீஷ், உங்க பேர்ல வாரண்ட் இருக்கு. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரெஸ்ட்? எஸ். வக்கீலுக்கு நான் போன் பண்ணலாமா? பண்ணலாம், ஆனா ஸ்டேஷன்ல இருந்து. சிட்டி பாபு. எஸ் சார். இவரை அழைச்சிட்டு போங்க, நான் ராஜாவை அரெஸ்ட் பண்ண போறேன். ஓகே சார். மிஸ்டர் ராஜா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அண்ணான் கூப்பிட்டவன் இப்ப பேரை சொல்லி கூப்பிடுறேன். காக்கி ட்ரெஸ் போட்ட உடனே அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறியா இல்ல சீதான்னு கூப்பிடுறியா? I say you are under arrest. Raja. Ravi here. What? எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலையா? Look here. Station, airport, எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பாருங்க. ராஜா சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போக முடியாது. இங்க எங்கேயாவது பதுங்கி இருப்பான். ஓகே? வெரி குட். ஊரை விட்டு ராஜா எங்கேயும் ஓடலைன்னு போலீஸ் தீர்மானம் பண்ணிட்டாங்கல்ல? அதுதான் பேப்பர் நியூஸ். ராஜா போலீஸ் கையில மாட்டிக்க கூடாது. விளையாட்டு ஆரம்பிச்சவன் அவன், ஆனா முடிக்க போறவன் நான் ஏற்கனவே சபதம் பண்ணிருக்கேன். அவனை போலீஸ் பிடிச்சா என் சபதம் தோத்துடும். அது நடக்க கூடாது. அம்மா ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரி இருக்காங்க. ஆமா சார், நான் உடனே அம்மாவை பார்க்கணும். ரொம்ப கஷ்டம் சார், ஆஸ்பத்திரி சுத்தி போலீஸ் இருக்காங்க. அம்மாவை பார்க்க மேல இருக்க முடியாதா? இவர் ஸ்ரீஹார். ராஜா, ராஜா,
எப்படி இருக்காங்க? அப்படியேதான் இருக்கு. ராதா, ஆண்டவன் மனுஷனோட விளையாடுறான்னு சொல்லுவாங்க. என் வரையில அது இப்ப நடக்குது. அம்மாவுக்கு ராஜா வேணும். அவனை கூட்டிகிட்டு வர்றது என்னோட கடமை. சர்க்காருக்கும் ராஜா வேணும். அவனை பிடிக்கிறது என்னோட டியூட்டி. நான் ஒரு இன்ஸ்பெக்டரா நடக்கிறதா இல்ல ஒரு தம்பியா இருக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என் உடம்புல எங்க அம்மாவோட பாலம் ஓடுது, அதே நேரத்துல என் கண்ணனோட வேர்வையும் ஓடுது. நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கே தெரியல. நீங்க அம்மாவை நிச்சயமா பார்க்க முடியாது ராஜா. எல்லா பக்கத்துலயும் போலீஸ்காரங்க இருக்காங்க. அம்மா எப்படி இருக்காங்க? ஆபத்துன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அம்மாவை பார்க்கறதுக்கு வேற வழியே இல்லையா? இல்லையே ராஜா. வேற எந்த வழியும் இல்லைன்னா அம்மாவை வழி சொல்லியிருக்காங்க. அதிகம் பார்த்துக்கல ஜார்ஜ். நீங்க இப்போ வந்து சரி. உன்னதா பார்க்க வந்திருக்கேன். உன்னதா, இன்னைக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்ல? பரவாயில்ல. இத பார், இது வரைக்கும் பணியாராதவ இன்னைக்கு கை நீட்டி உன்கிட்ட கேட்க வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறியா? வராதவனை வரவழைச்சிட்டு எங்க சந்தோஷத்துல சிரிக்கிறேன். நான் ஒண்ணும் எனக்காக வரல, எங்க அம்மாக்காகத்தான் வந்திருக்கேன். படி ஏறி உன்னை பாக்குறதே தன் கடமையா நினைச்சாலே எங்க அம்மா இப்ப படுக்கையில சாவோட போராடுற. யார் நெத்தி குங்குமத்தை நீ அழிச்சையோ, எவ வாழ்க்கையில இருட்ட தள்ளையோ, அவ இப்ப பழைப்பாளா மாட்டாளாங்கிற நிலைமை. எந்த காரணத்துக்காக அவளை நிலைமை கலாக்கினேன்? அவன் என்ன தப்பு பண்ணான்? உள்ள வாய்க்கு பாதில்லைனாலும் உன் தலையில ஊத்துனாளே, அது தப்பா? என்ன பெத்தாளே, அது தப்பா? உன்கிட்ட பக்தி காட்டாதவருக்கு பாசம் காட்டாளே, அது தப்பா? எதுக்கையா இத தண்டனை? நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்கு கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன். என்னை காரணம் காட்டி எங்க அம்மாவுக்கு எந்த ஆபத்து உண்டாக்கிடாத. எனக்கு எந்த தண்டனை வேணும்னாலும் கொடு. தயவு செஞ்சு எங்க அம்மாவை மட்டும் குழக்க வச்சு என் கையில கொடுத்துடு. என் கையில கொடுத்துடு. அழாதவ அழுது முடிச்சுட்டேன், தொழாதவ தொழுது முடிச்சுட்டேன். இதுக்கு மேல என்ன செய்யணும்னு எனக்கே தெரியல.